Unit 3 Fluids Cartesian Diver. Cartesian diver is an experiment that demonstrates the principle of buoyancy. அதாவது இது எதனுடைய பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா buoyancy, அதாவது மிதத்தல் விதி. இட் இஸ் எ பென் கேப் வித் கிளே. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள். It is a pen cap with clay. The Cartesian diver contains just enough liquid that it barely floats in a bath of liquid. Its remaining volume is filled with air. When pressing the bath, the additional water enters the diver, thus increasing the average density of the diver and thus it sinks. அதாவது ஒரு பென் கேப் எடுத்துக்கிறோம். அந்த பென் கேப்போட எட்ஜில் ஒரு கிளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம். அதில் முக்கால்வாசி தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் இதை ஃப்ளோட் பண்ணுறோம். அப்போ இது மிதக்குது. அதாவது ஃபுல்லாக மூழ்காது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள், ஃபுல்லாக மூழ்காது. அதாவது பென் கேப்பில் முக்கால்வாசி பார்ஷியலி தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே உள்ளே என்ன வாட்டர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் முக்கால்வாசி தான் தண்ணி இருக்குது. மேலே கார்க்கு மூடி வச்சு என்ன பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது இந்த பென் கேப்பும் கிளேவும் என்ன ஆகுதுன்னா தண்ணியில் மிதக்க செய்து பாதி மூழ்கி இருக்குது, பாதி மூழ்காமல் இருக்குது. இப்போ அந்த பென் கேப்பில் தண்ணி ஃபில் ஆகிருக்கு, மேலே ஏர் கேப் இருக்குது. இப்போது நம்ம அந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது நம்ம ஒரு சின்னதாக ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த வாட்டர் பாட்டிலை கொஞ்சம் அப்படியே அமுத்துறோம். அதாவது ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுதுன்னா கம்ப்ரஸ் ஆகுது. கம்ப்ரஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஏரோட அளவு குறையுது. அதாவது வாட்டரோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஏர் எடுத்துக்கிட்ட ஸ்பேஸ் குறையுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரோடைய ஸ்பேஸ் குறையுது. நான் அந்த வாட்டர் பாட்டிலை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது வாட்டரோடைய பென் கேப்பில் வாட்டரோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. பென் கேப்புக்கு உள்ளே இருந்த ஏரோடைய ஸ்பேஸ் குறையுது. ஸோ இதனால் டென்சிட்டி அதிகமாகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பென் கேப்பும் கிளேவும் பாருங்கள் செகண்ட் டயக்ராமில் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது. இப்போது நான் கொடுத்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணோடனே திரும்பியும் இந்த பென் கேப் என்ன ஆகுது, மேலே வந்துடுது. ஃபஸ்ட்டு டயக்ராம் மாதிரி மேலே வந்துடும். மேலே என்ன பண்ணும், திருப்பி ஃப்ளோட் ஆகும். அதாவது ப்ரெஷரை கொடுக்கும்போது ஏருக்கான இடத்த குறைக்கும். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும்போது ஏர் தான் எடுத்துக்கிற இடத்த ஃபுல்லாக எடுத்துக்குது. அப்போது டென்சிட்டி டிஃபர் ஆகுது. தண்ணியும் காற்றும் இருக்கிற ரேஷியோ மாறுபடும் போது ஆவரேஜ் டென்சிட்டி குறையும் கூடும். அதனால் அந்த பென் கேப்பு தண்ணியில் மூழ்க செய்யும், இல்லைனா வெளியேறும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கார்டீசியன் டைவர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள். இப்போ ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் என்னென்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் ஸ்டேட் தட் a body immersed in a fluid experienced a vertical upward force, that is buoyant force, equal to the weight of the fluid is displaced. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை தண்ணிக்குள்ளே நம்ம மூழ்க செஞ்சோன்னா அதில் ஒரு அப்வர்ட் பயான்ஸ் ஃபோர்ஸ் கீழேருந்து மேலே ஆக்ட் ஆகுது. அது எதுக்கு ஈக்குவல்னா
தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது எவ்வளோ வாட்டரை டிஸ்ப்ளேஸ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவல். அதாவது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டோன் அதை தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிறாங்க. மூழ்கும்போது அது வாட்டர் வந்து என்ன பண்ணுது, டிஸ்ப்ளேஸ் பண்ணுது. இன்னொரு பீக்கரில் வாட்டர் வந்து டிஸ்ப்ளேஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டோனுக்கு கீழே ஒரு அப்வர்ட் த்ரஸ்ட் பயான்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸுக்கு இது எவ்வளோ வாட்டர் டிஸ்ப்ளேஸ் ஆகிருக்கோ அதுக்கு வந்து ஈக்குவல். When a body is partially or completely immersed in a fluid at rest, it experiences an upward thrust which is equal to the weight of the fluid displaced by it. அதாவது when a body is partially or completely immersed in a fluid at rest, ஒரு ஆப்ஜெக்டை தண்ணிக்குள்ளே நம்ம மூழ்க வைக்கும் போது it experiences an upward thrust which is equal to the weight of the fluid displaced by it. ஒரு ஆப்ஜெக்டை தண்ணிக்குள்ளே வைக்கும்போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அப்வர்ட் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா அதுலேருந்து வெளியேறிய டிஸ்ப்ளேஸ் ஆன வாட்டருக்கு வந்து ஈக்குவல். Due to the upward thrust acting on the body, it apparently loses a part of its weight and the apparent loss of weight is equal to upward thrust. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை தண்ணிக்குள்ளே வைக்கும்போது அதனுடைய வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி தோணும். அதுதான் அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட். அது எதுக்கு ஈக்குவல்னா அந்த வெளியேறி இருக்க நீருக்கு வாட்டருக்கு ஈக்குவல். இன்னும் இது எதுக்கு ஈக்குவல்னா இதில் ஆக்ட் ஆகக்கூடிய அப்வர்ட் த்ரஸ்ட் ஃபோர்ஸுக்கும் ஈக்குவல். ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு see the diagram. The upward thrust is equal to the weight of the fluid displaced. அதாவது இதில் ஆக்ட் ஆகக்கூடிய அப்வர்ட் த்ரஸ்ட் ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவல்னா இந்த டிஸ்ப்ளேஸ் ஆகிருக்க வாட்டருக்கு ஈக்குவல். Thus, for a body either partially or completely immersed in a fluid, அதாவது இம்மர்ஸ்ட் இருந்ததாலும் ஃப்ளோட்டாக இருந்தாலும், thus for a body either partially or completely immersed in a fluid. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் அப்ட்ரஸ்ட், அதாவது இந்த அப்ட்ரஸ்ட் வந்து அப்ட்ரஸ்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். அதாவது நான் என்ன சொன்னேன், எவ்வளவு ஒரு பொருளை வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது எவ்வளவு வாட்ரு டிஸ்ப்ளேஸ் ஆகுது அதுக்கு இந்த அப்வர்ட் த்ரஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல். இன்னும் அது எதுக்கு ஈக்குவல்னா த அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் த பாடி, அதாவது தண்ணிக்குள்ளே வைக்கும்போது எவ்வளவு வெயிட் லாஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல். அதாவது இந்த ஒரு ஸ்டோனை நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அப்வர்ட் த்ரஸ்ட் ஃபோர்ஸுக்கும் எவ்வளோ வாட்டர் டிஸ்ப்ளேஸ் பண்ணுது அதுக்கும் எவ்வளவு வெயிட்டு அது லாஸ் ஆச்சு அப்படின்னு தோணுதோ அதுக்கும் என்னதுன்னா இது ஈக்குவல். இப்போது அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கு பாருங்கள், ஈக்குவல் டு ட்ரூ வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் அப்ட்ரஸ்ட் ப்ராக்கெட்டில் வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் அதாவது அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னால் என்னென்னா ஒரு பொருள் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது அது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுதுன்னு தோணுதோ அதுக்கு ஈக்குவல் டு ட்ரூ வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் ஏர். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோனை வந்து வெளியில் வச்சுருக்காங்க, ஏரில் வச்சுருக்காங்க, அதனுடைய வெயிட்டு மைனஸ் அப்ட்ரஸ்ட் வெயிட்டு, அது வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. அதாவது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அப்ட்ரஸ்ட் ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவல்னா வெளியே ஆப்ஜெக்டை, அதாவது ஸ்டோனை வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுது அதுக்கு வந்து ஈக்குவல் இல்லையா, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 8 நியூட்டன் வச்சுக்கோங்களேன், இஸ் ஈக்குவல் டு ட்ரூ வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் ஏர் வந்து 10 நியூட்டன் வச்சுக்கோங்களேன். த வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட், அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அதனோட வெயிட் எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு தோணுதோ அதுக்கு ஈக்குவல் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனுடைய
வெளியில் இருக்கும்போது என்னுடைய வெயிட் வந்து 10. தண்ணிக்குள்ளே முழுகும்போது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுதுன்னு தோணுதோ, அதாவது எவ்வளோ வாட்ரு வந்து வெளியேறி இருக்கோ அது வந்து 2 நியூட்டன் வச்சுக்கோங்களேன். இப்போது 10லேருந்து 2 போச்சுன்னா என்னது 8. அப்போது அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் an ஆப்ஜெக்ட் வந்து என்னதுன்னா 8 நியூட்டன். அதுதான் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டு. நெக்ஸ்ட்டு laws of flotation. Laws of flotation. The weight of a floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது அதோடைய வெயிட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் பை த பாடி. எவ்வளோ வாட்டர் அது டிஸ்பிளேஸ் பண்ணுதோ ஸோ அதுக்கு ஈக்குவல். தண்ணிக்குள்ளே ஃப்ளோட் ஆகும்போது அதனுடைய வெயிட்டும் எவ்வளோ வாட்டர் அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதனுடைய வெயிட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு the center of gravity of the floating body and the center of buoyancy are in the same vertical line. இப்போது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பீக்கரில் வாட்டர் இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்டை நான் அந்த பீக்கரில் அதை போடுறேன். போடும்போது வாட்டருடைய அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 1 மீட்டர் வந்து வாட்டரில் இம்மர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது லிக்விடோட லெவல் எவ்வளோ ரைஸ் ஆகும்? 1 மீட்டர் ரைஸ் ஆகும். இப்போது அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்டில் ஆக்ட் ஆகிறது தான் என்னது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போது அந்த ஆப்ஜெக்டை தண்ணிக்குள்ளே போட்டோம்னா வாட்டரோடைய லெவல் அது 1 மீட்டர் இம்மர்ஸ் ஆகிருந்ததுன்னா 1 மீட்டர் வந்து வாட்டரோடைய லெவல் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த வாட்டரோடைய சென்டர் பாயிண்ட்ன்றது சென்டர் ஆஃப் பயான்சி. இப்போது இந்த ரெண்டுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் அந்த ஆப்ஜெக்டோடைய சென்டர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ வாட்டர் இன்க்ரீஸ் ஆச்சோ அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி. இது ரெண்டுமே ஒரே வெர்டிக்கல் லைனில் இருக்கும். அதை தான் இந்த கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The point through which the force of buoyancy is supported to act is known as center of buoyancy. அதாவது அந்த வாட்டரில் வந்து எவ்வளவு ரைஸ் ஆகிருக்கோ அதனுடைய சென்டர் வந்து என்னது சென்டர் ஆஃப் பயான்சி. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த ஆப்ஜெக்டில் சென்டர் இருக்குது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இது வந்து சென்டர் ஆஃப் பயான்சி. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஒரே வெர்டிக்கல் லைனில் இருக்கும்.